சரி, இப்போ யோசேப்பையும் சிம்சோனையும் கடவுள் அழைச்சதின் நோக்கம் ஆளுகை தான். ஸோ கர்த்தர் ஒரு தரிசனம் நம்ம கையில கொடுத்துருந்தார்னா அந்த தரிசனத்தை நோக்கி தான் நம்ம பாதைகள் போக வேண்டும். அந்த தரிசனத்தை நோக்கி தான் கர்த்தரும் வழி நடத்துவார். ஸோ ஒரு 17 வயசு ஒரு பையனை இமீடியட்டா ஆளுகை என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யம் கொடுக்காது. நம்மளுக்கு எல்லா சீட்டு எல்லா பொசிஷனுமே பரலோக ராஜ்யம் கொடுக்கறது தான். நம்மளே வாங்கிக்கிறது கிடையாது, நம்மளே இழக்கிறதும் கிடையாது. பரலோக ராஜ்யம் தான் அதை டிசைட் பண்ணும். ஒருவனை கீழே தள்ளி இன்னொருவனை கடவுள் என்ன பண்றாரு, அந்த இடத்துல சீட் பண்றாரு. ஸோ அப்போ இவங்க பொசிஷன் எல்லாம் பரலோக ராஜ்யம் முடிவு பண்ணது தான். அப்போ நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பொசிஷனை அடையிறதுக்கு போராட வேண்டியிருக்கும். ஏன்னா இடையில கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை, இந்த மூணுமே போராடும். இந்த போராட்டத்தில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த பொசிஷனை கேட்ச் பண்ண முடியும். மற்றவங்க அந்த பொசிஷனை எடுக்க முடியாது. ஸோ அப்போ யோசேப்புக்கு கனவு ரெட்டிப்பாச்சு. அதே மாதிரி பார்வோனுக்கும் கனவு ரெட்டிப்பாக வந்துச்சு. இப்படி ஏதாவது ஒன்று 2 தடவை வந்துருச்சுன்னா யோசேப்பே சொல்கிறான் பார்வோனுக்கிட்ட, இது 2 தடவை ஏன் கடவுள் காமிச்சிருக்காருன்னா இமீடியட்டாக இதோட ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆக போகுது, இமீடியட்டாக இதை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவனுடைய எக்ஸ்பீரியன்ஸே இவனுக்கு தெரியும். 17 வயசில் அந்த கனவு ரெட்டிப்பாக ஆனவொடனே அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, இப்போ பரலோக ராஜ்யம் சீட்டை எப்படி கொடுக்கும்னா நீதியும் நியாயத்தோடு தான் கொடுக்கும். இங்கே அநியாயம் பண்ணி அக்கிரமம் பண்ணி ஒரு சீட்டை வாங்குறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுவாங்க இந்த உலக மக்கள். பட் பரலோக ராஜ்யத்தை பொறுத்தவரையில் ஒரு சீட்டு கொடுக்கணும்னா அந்த சீட்டை கடவுள் சொல்லிடுவார். அந்த சீட்டை கொடுக்கணும்னா அதுக்கேற்ற ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. ஸோ நீதி நியாயத்தோடு தான் கொடுப்பாரு கடவுள். இப்போ சகோதரர்களுக்கு மேலே இவனை உயர்த்தணும். ஸோ அப்போது கடவுள் என்ன பண்ணார், சகோதரர்கள் கையில் யோசேப்பை ஒப்பு கொடுத்தாரு. அதனால தான் சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, திட்டம் போட்டு இவனை தண்ணி இல்லாத குழியில் போட்டு அதுக்கப்புறம் இஸ்மவேலர்கிட்ட விற்று போட்டாங்க. சரியா? ஸோ அப்போ சகோதரர்களை விற்கும்படி அனுமதிச்சது என்னதுன்னா பரலோக ராஜ்யம். ஏன்னா யோசேப்பு கூட கர்த்தர் இருக்கிறார். ஸோ ஏன் அனுமதிச்சதுன்னா அப்போ தான் சகோதரர்களுக்கு மேலே இவனை உயர்த்த முடியும். ஒரு நீதி நியாயம் வேணும்ல, சும்மா டக்குன்னு உயர்த்த முடியுமா? ஒரு நீதியும் ஒரு நியாயமும் பரலோகம் ராஜ்யம் செய்யும். அதுதான் பரலோக ராஜ்யத்தின் ப்ரொசீஜர். ஸோ யோசேப்புக்கு நல்ல கிளியராக தெரியும் நம்ம கையில் ஆளுகை வரப்போகுதுங்கிறது கிளியராக தெரியும். அதனால கர்த்தரை சோஸ்தரித்து அவன் அந்த பாதையில் தன்னை ஒப்பு கொடுத்தான். அடுத்தது இங்கே போர்த்திபார் வீட்டுக்கு போகிறான். அங்கே அவங்க மனைவி கண்களின் இச்சை, அடுத்தது என்னது, என்னோட வாழு, அப்படி என்னோட உறவு கொள்ளு அப்படின்னு சொல்லுவா. அப்போ மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமை. அப்போ நீ என் கூட இருந்தீன்னா உனக்கு என்ன கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், உனக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். அநியாயம், இப்போ இந்த உலகத்தில் பாருங்க, ஒருத்தங்களை பிடிக்கல அப்படின்னா ஒரு கேங்காக சுற்றி இருந்துக்கிட்டு அவங்கள எப்படி எப்படி கஷ்டப்படுத்தணுமோ, அவங்கள வேலையில் அவங்கள எக்கனாமிக்கில் ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி நம்ம வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ ஒருத்தர் ஒரு ஹையர் அஃபிஷியலாக ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கீழே இருக்கிறவங்க அடிமை மாதிரி வேலை செய்வாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அது மிகப்பெரிய பாவம். பிற்காலத்தில் அது உங்களை பிச்சைக்காரனா ரோட்டில் நிப்பாட்டும். எப்படின்னா யோசேப்புடைய வாழ்க்கையிலே நடந்துச்சு. கடைசியில் போர்த்திபாரும் பொண்டாட்டியும் என்ன பண்ணாங்க, பிச்சைக்காரங்களாக தான் யோசேப்பு முன்னால் சாப்பாட்டுக்கு நின்னாங்க. ஸோ இப்போ மோசஸ் காலத்துலேயும் மோசஸை கொல்லும்படி ராஜா கட்டளை இட்டாலும் அந்த நர்ஸ் பண்ணலை அந்த பாவத்தை. அதனால அவங்க குடும்பம் தலைச்சிச்சு. ஸோ உங்கள் குடும்பம் தலைக்கணும்னா இந்த மாதிரி பெரிய ஹையர் அஃபிஷியல் இடத்துலலாம் நீங்கள் வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கலங்கிறதுக்காக அவங்கள டார்கெட் பண்ணி கீழே தள்ளும்போது நீங்கள் அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், நீதியும் நியாயத்தையும் செஞ்சிடணும். மோசஸ் பிறக்கும் போது அந்த நர்ஸ் பண்ண நீதி நியாயத்தையும் படி அவங்க ராஜா கிட்ட சொன்னதுக்கெல்லாம் சரி ராஜாவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இஸ்ரேலுடைய குழந்தைங்களை காப்பாற்றினார்கள். அப்படி காப்பாற்றப்பட்டவன் தான் இந்த மோசஸ். ஸோ அதனால கடவுள் என்ன பண்ணாரு, அந்த நர்ஸுடைய பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வதிச்சார். ஸோ என் குழந்தைங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, அதற்கேற்ற செயலை செய்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். சரியா? சரி, இந்த இடத்துல என்ன ஆகுது, அடுத்தது போர்த்திபார் மனைவி கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவியத்தின் பெருமையில கூப்பிடுறா. அப்போ இவன் எல்லாம் ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லி தான் மேலே போட்டிருக்கிற அந்த ஷார்ட்டையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்துட்டு என்ன பண்றான், ஓடி போயிடுறான். ஓடி போய் சிறைக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி சிறைச்சாலையில் இருக்கான்.
ஒரு வருஷம் கிடையாது, 2 வருஷம் கிடையாது, 13 வருஷம் அந்த சிறைச்சாலையில இருக்கான். அவன் கையையும் கால்களையும் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அப்படின்னு சொல்லி சங்கீதம் சொல்லுது. அப்ப நான் யோசித்து பாருங்க, அவன் எவ்வளோ கஷ்டத்துல இருந்திருப்பான்னு. அப்போ கிடங்குல இருந்தான்னு இருக்கு, அவன் சிறைச்சாலையில் உள்ள கிடங்குல இருந்திருக்கான். அது ஒரு வீடு, மேலதான் வீடு, கீழே கிடங்கு. அப்போ நைட்லாம் எப்படி வேர்க்கும், ஒரு நாள் ஃபேன் இல்லாமல் நம்மளால இருக்க முடியுதா? அவன் எவ்வளோ கஷ்டத்தில், ஃபேனும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அவ்வளோ கொடுமையில் கையும் காலும் கெட்டப்பட்டவனா. ஒரு வருஷம் கிடையாது, 2 வருஷம் கிடையாது, 13 வருஷம் அதில் இருந்திருக்கான். சும்மா நம்ம படிக்கிறோம், யோசேப்பு வந்து அவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், உலக ரட்சகன் ஆயிட்டான். உலக ரட்சகனா ஆகிறதுக்கு முன்னுக்குட்டி அவன் சிறைச்சாலையில் கிடங்குல, சிறைச்சாலையில் உள்ள கிடங்குல கிடந்தான். அப்போ அவனுக்கு எவ்வளோ மனசு வேதனையா இருந்திருக்கும். அப்போ அந்த டைம்லயும் தேவனை துதிச்சு கர்த்தர் கொடுத்த ஸ்பெஷல் வரங்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சான். அதே மாதிரி கர்த்தர் உங்களுக்கு ஆளுகையை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் கொடுத்துருப்பார். இந்த உலகத்துல படிக்கிறது கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கா ஒரு டேலண்ட் கொடுத்துருப்பார். ஸோ அதை அவன் சிறைச்சாலையில யூஸ் பண்ணான். அவன் அந்த 2 பேர் சிறைச்சாலைக்கு வராங்கல்ல, அது பார்வோனுக்கு திராட்சை ரசம் பரிமாறுறவர், உணவு கொடுக்குறவர் வராரு. ஸோ அப்போ அவங்க 2 பேர்த்தையும் அவன் விசாரிச்சு கர்த்தர் கொடுத்த கிருபையும் வரதுனால அந்த கனவின் அர்த்தங்களை சொல்றான். ஏன்னா அவன் சொல்லும்போது சொல்றான், கனவின் அர்த்தங்கள் சொல்றது யாருக்குரியது? தேவனுக்குரியது. அப்போ தேவ ஆவி யாருக்குள்ள இருக்குது? யோசேப்புக்குள்ள இருக்குது. அதனால கனவின் அர்த்தத்தை அழகா சொல்றான். சொன்ன பிறகு அந்த மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த திராட்சை ரசம் பரிமாறுறவன் உயர்த்தப்படுறான், இந்த சாப்பாடு கொடுக்குறவன் கொலை செய்யப்படுகிறான். அப்போ அந்த திராட்சை ரசம் கொடுக்குறவன் என்ன பண்றான், யோசேப்பு சொன்ன அந்த ஹெல்ப்பை, அந்த ட்ரீம்ஸ் எல்லாம் சொல்லி ஹெல்ப் பண்ணால அதை மறந்துடுறான். ஸோ அப்போ நீங்களும் நிறைய பேருக்கு என்ன பண்ணியிருப்பீங்க, ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இவங்களால நம்மளுக்கு இந்த இது கிடைக்கும், நம்மளுக்கு இந்த விஷயம் நம்ம கடவுள் நம்மளை உயர்த்துறேன்னு சொல்லியிருக்காரு, இவங்களால தான் கிடைக்க போகுது அப்படிலாம் நீங்கள் கனவு கண்டுட்டு இருப்பீங்க. அந்த டைம் கர்த்தருடைய டைமாக இருக்காது. ஸோ சில நேரம் என்ன ஆயிரும், அது அவங்களுக்கு மறந்தே போயிடும். அவங்களே மறந்தாலும் நீங்கள் செய்த நன்மைகளை என்ன பண்ண மாட்டாரு, கர்த்தர் மறக்கவே மாட்டார். அதனால அந்த எகிப்து நாட்டுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு பிளானை யாருக்கு காமிச்சு கொடுக்குறாரு, பார்வோனுக்கு காமிச்சு கொடுக்குறாரு. ஏன்னா இவனை ஹையர் பொசிஷன்ல உயர்த்தணும். இவன் யோசேப்பு என்ன பண்ணான், இந்த சிறைச்சாலையிலேருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த திராட்சரசம் பரிமாறவங்க கிட்ட என்ன சொன்னான், நீ உயர்த்தப்படும் போது வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைச்சுக்கோன்னு சொல்றான். ஸோ அப்போ அவன் இந்த சிறைச்சாலையில் இருக்க விரும்பவே இல்லை, இதுலேருந்து தப்பிச்சா போதும்னு நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு அவனுக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுக்கறதுக்காக பார்வோனுக்கு கனவு வர வைக்கிறார். அப்போ அந்த பார்வோனுக்கு யோசேப்புனால உதவி வேண்டியிருக்கு, அந்த அளவுக்கு வச்சுட்டாரு கடவுள். உடனே என்ன பண்றாங்க, இந்த திராட்சரசம் பரிபான்றவன் பார்வோனின் கனவை கேட்ட உடனே இவனுக்கு நினைவு வந்து இம்மீடியட்டா ராஜாட்ட சொல்றான், இப்படி ஒருத்தர் சிறையில இருந்தார் எபிரேயர், அவன் வந்து ரொம்ப நல்ல கனவுக்கு அர்த்தம் சொன்னான்னு உடனே கடன் இவனுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் திருப்பி ஒரே நாள்ல கிடைச்சி பார்வோன் முன்னால இவன் கொண்டு போகப்படுறான். பார்வோனுக்கு இவன் அந்த கனவின் அர்த்தத்தை சொல்றான். ஸோ சொல்றது மட்டும் இல்லை, அதுலேருந்து எப்படி தப்பித்து கொள்ளலாம் அப்படின்ற வழியையும் காட்டி கொடுக்குறான். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு நிறைய சோதனைகளை கொடுப்பார். சோதனைகள்ல எப்படி தப்பிக்கிற வழியையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியும். இப்ப யோசிப்ப சும்மா உயர்த்தல, அவன் அந்த வழியை காமிச்சு கொடுத்தான். இந்த சோதனையில இருந்து தப்பிக்கிற வழி நம்ம சேர்த்து வச்சிடணும். 7 வருஷம் நல்ல காலங்கள் வரும்போது நம்ம ரூபாயை சேர்த்து வைக்கணும், அந்த தானியங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற அழகான ஐடியாஸை கொடுத்தான், பிளானை கொடுத்தான். ஸோ அப்போ காட் எப்போ என்ன பண்ணுவார்னா, தேவ பிள்ளைகளுக்கு சோதனைகளை அனுமதிப்பார், ஆனா அந்த சோதனைகளை தப்புற வழியையும் காட்டி கொடுப்பார். பார்வோன் அரசர் முடிவு பண்ணாரு, இவனுக்குள்ள விசேஷித்த ஆவி, தேவனுடைய ஆவி இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மோதிரத்தை கலத்தி யோசேப்பு கையில போட்டு அவனை உயர்த்தினார். அப்போ கர்த்தருடைய சித்தம் வந்து யோசேப்புக்கு நிறைவேறிடுச்சு. எப்படி நிறைவேறிச்சுன்னா, யோசேப்பு சிறையில போடப்பட்டான். எத்தனை வருஷம்? 13 வருஷம் சிறையில போடப்பட்டான். பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா, பார்வோனின் அனுமதியின் படிதான் அவன் சிறையில போடப்பட்டான். பார்வோன் ஒழுங்கா விசாரிக்கல, அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, பார்வோனுக்கு மேல இவனை உயர்த்தினார். பார்வோனுக்கு மேல இவனை உயர்த்திட்டார். அப்புறம் அடுத்தது சிம்சோனை கடவுளுடைய நோக்கம் என்னது,
பெலிஸ்தியர்கள்ல இவன் ஆளுகை செய்யும். ஆனா சிம்சோன் என்ன பண்ணா, சிம்சோனுக்கு அந்த தரிசனம் இருக்கணும். ஆனா தரிசனத்தை மறக்க கூடியது என்னது? திராட்சரசம், மதுபானம், பொம்பளை பொறுக்கிறது, வேசித்தனம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏற்கனவே வயிற்றுல இருக்கும் போதே அவன் நசரேனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கண்டிஷன் போட்டார். நசரேனா என்னது? தேவனுக்கு பரிசுத்தமா இருக்கணும், தேவனுக்கென்றே வாழணும், அப்படி ஒரு கண்டிஷன் அவனுக்கு இருந்துச்சு. ஸோ அவனுடைய பலன் எங்க இருந்தது? முடியல இருந்துச்சு. ஸோ சில சமயம் நம்ம விசுவாசம் நம்ம இழந்துட்டா கூட அது என்ன கூடியது? வளரக்கூடியது. விசுவாசத்தை பொறுத்தவரை அது வளரக்கூடியது. நம்ம கண்களின் நிச்சயில தான் விழுந்துட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு பெலிஸ்தேரின் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். அது முடியாம போன பிறகு 20 வருஷமா அவன் கல்யாணமே பண்ணிக்கல. தேவ ஆவியானவரும் அவருக்குள்ள இருந்தாரு. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிச்சான். அந்த அளவுக்கு பரிசுத்தமா இருந்தான். எந்த பெண்களோடையும் அவனுக்கு தொடர்பே கிடையாது. அவன் பரிசுத்தமா இருந்தான். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா நடக்கல. அதுக்கப்புறம் அவன் பரிசுத்தமா இருந்தான். பெலிஸ்தர்கள் மேல ஆளுகை இருந்துச்சு. தேவ நோக்கம் நிறைவேறிச்சு 20 வருஷம். இவன் ஒரு நியாயாதிபதி, அதனால எல்லாரும் காணிக்கையை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்போ இவன் என்ன பண்ணிட்டான்? ரிச் ஆயிட்டான், நல்லா வசதி ஆயிட்டான். ஏன்னா எல்லாரும் காணிக்கை கொடுப்பாங்க நியாயம் செய்யும் போது. ஸோ அப்போ அவனுக்கு நல்ல நியாய பிரமாணம் தெரியும், அதனால நல்லா ரிச் ஆனான். இவன் என்ன பண்ணா, 20 வருஷம் கழிச்சு பிசாசானவன் சோதிக்கிறான். கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவியத்தின் பெருமை எப்போதும் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இவன் என்ன பண்றான்? காசா ஊருக்கு போய் அங்க ஒரு வேசிக்கிட்ட கனெக்ஷன் வைக்கிறான். அப்புறம் சோரை ஆற்றங்கரையில் உள்ள தெளிலால் அப்படின்ற ஒரு வேசிக்கிட்ட போறான். பிசாசு எப்படி கிரியை செய்வான்னா, மனிதர்கள் மூலமா தான் கிரியை செய்வான். ஒருத்தனுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்குதுன்னு நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். மனிதர்களுக்குள்ள இருந்து தான் கிரியை செய்வான் பிசாசு, சரியா? ஸோ அப்போ தெளிலால பிசாசு என்ன பண்றான்? யூஸ் பண்றான். உடனே இவ என்னமோ பாசமலை பொழிகிற மாதிரி என்ன பண்றா? சிம்சோன்ட்டு இருந்து அத்தனை பணத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்கா. அவன் ஒரு நாள் போறதுக்கு அவளோட ரேட் என்ன? 1100 வெள்ளி காசுகள். ஸோ இவனுடைய காசு எல்லாம் வேசிக்கிட்ட போகுது. நீங்க நல்லா யோசித்துக்கோங்க. குடிகாரனும் இந்த மாதிரி வேசித்தனம் பண்றவங்க, அந்த பொம்பளை பொறுக்கிங்கள் பண்றாங்கல்ல, இவங்களும் வாழ்க்கையில தரித்திரர்கள் ஆவார்கள், ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. ஸோ அப்போ இவன் என்ன பண்றான்? காசெல்லாம் கொடுக்க 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 எல்லாம் காலியாயிடுது. பெலிஸ்தரின் பிரபுக்கள் அப்ப என்ன சொல்றாங்க தெளிலால்கிட்ட, நாங்க ஒவ்வொருத்தருமே உனக்கு 1100 வெள்ளிக்காசுகள் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அப்போ அங்க இவனை கட்டி கொண்டு போறதுக்கு பெலிஸ்தியர்கள் நிறைய ஒரு கேங்கா வந்திருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் 1100 வெள்ளிக்காசு கொடுத்தா இவன் எவ்வளவு பெரிய பணக்காரி ஆயிருவா தெளிலால். இவ பெரிய பணக்காரி ஆயிடுவா. ஏன்னா ஒரு கேங்கா வந்துதான் இவனை பிடிப்பாங்க. ஏன்னா இவனை பத்தி எல்லாத்துக்கும் தெரியும், இவன் அடிச்சு நொறுக்கிடுவான்னு. அதனால அந்த மொத்த கூட்டமுமே 1100 வெள்ளிக்காசு ஒவ்வொருத்தருமே கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 30 பேர் வந்திருந்தாலும் இவளுக்கு எவ்வளோ காசு கிடைக்கும்? ஸோ இவ அந்த காலத்துல வெள்ளிக்காசு ரொம்ப மதிப்பு உள்ளது. ஸோ அப்போ யோசேப்பையே ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு என்ன பண்ணாங்க? 20 வெள்ளிக்காசுக்கு வித்தாங்க. அப்போ 20 வெள்ளிக்காசு எங்க இருக்கு? 1100 வெள்ளிக்காசு ஒரு டைமுக்கு இவளுக்கு கொடுக்கணும். இதை சிம்சோன் கொடுத்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது மொத்த பிரபுக்களும் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் 1100 வெள்ளிக்காசு கொடுத்தா இவளை எவ்வளவு பெரிய பணக்காரி. ஸோ அதனால இவ என்ன பண்ணா, பணத்துக்காக சிம்சோனை கெட்டி ஒன்னுலாம ஆக்கி அவனை நிர்மலமாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அழுது அவன் 3 தடவை தப்பிக்கிறான். 4வது தடவையும் அழுது புலம்பி இவன் கிட்ட இருந்து உண்மையை வாங்கிடுறான். காசுக்காக வாங்குறா. வாங்கிட்டு இவளே வாலண்டரியா பிரபுக்களே வாங்கன்னு கூப்பிட்டு இவனை ஒன்னலமாக்கி சிறுமைப்படுத்தினாள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க மனைவி விட்டு வேற பொம்பளைங்க கூட இல்லைன்னா இந்த மாதிரி கேவலமான பெண்களோட தொடர்பு வச்சிருந்தீங்கன்னா அவங்க வெறும் பணத்துக்காக தான் வருவாங்க. உங்க பணத்தை ஃபுல்லா எடுத்துட்டு உங்களை ஒண்ணுமில்லாமாக்கி சிறுமைப்படுத்தி உங்க மரணத்தை விரும்பவர்களா இருப்பாங்க. சிம்சோனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தவர் தெளிலா. கடைசியில இவனுடைய கண்கள் என்ன படுச்சு? கடைசியில என்னாச்சு? சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டுச்சு. அவனுடைய தரிசனத்தை இழந்துட்டான். இந்த வேசியின் மடியில படுத்ததுனால தரிசனத்தை இழந்துட்டான். கண்கள் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவனை கெட்டி என்ன பண்ணாங்க? மாவரைக்க வச்சாங்க. அடுத்தது வேடிக்கை காட்டினான். இவன் எப்படிப்பட்ட ஆளு? ராஜாவா இருக்க வேண்டிய ஆளு. இங்க சிறைச்சாலையில மாவரைச்சிக்கிட்டு அவங்க பார்ட்டிஸ் நடக்கும்போது இவன் வேடிக்கை காட்டுற பொருளா ஆயிட்டான். யோசித்து பாருங்க. உங்க தரிசனத்தை நீங்க விட்டுட்டீங்கன்னா, இந்த கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் ஜீவியத்தின் பெருமையில நீங்க விழுந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வேடிக்கை பொருளாயிருவீங்க.